அண்மை செய்தி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த கொலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்னுடைய செய்தியாளர் கதிர்வேல். கதிர்வேல், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் அலாவுதீன். இவர் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஒரு கார் ஸ்டாண்ட்ல கார் வச்சு வாடகைக்கு ஓட்டிட்டு வராரு. இவர் கடந்த ஒரு ஆண்டாக காணாமல் போன நிலையில் அது குறித்து அவர் ஒரு குடும்பத்தினர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாங்க. போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில அவர் எங்க தேடியும் கிடைக்கல. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுமுகை சாலையில அலாவுதீனுடைய தம்பி ஹரிஸ் ஹக்கீம் என்கிற கத்தியால குத்தி கொலை செய்ய முயன்ற நிலையில அவர் கைது செய்யப்பட்டு விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஹரிஸ் மற்றும் ஹக்கீம் ஆகியோர் நடத்தப்பட்ட விசாரணையில ஒரு கொலை சம்பவம் ஓராண்டுக்கு பிறகு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹக்கீம் கொடுத்த தகவலின் பேரில் அலாவுதீன் பேருந்து நிலையத்துல கார் ஓட்டும் போது ஒரு பெண்ணுடன் தகாத உறவுல இருந்திருக்கு. அதனை விசாரித்தால் உண்மை தெரிய வர வாய்ப்பு இருக்கிறதா அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில போலீசார் விசாரணையில ஆளும் கட்சி கவுன்சிலர் அதே போல அவருடைய மகனை சேர்ந்து அலாவுதீனை கொலை செஞ்சது தெரிய வந்திருக்கிறது. அலாவுதீன் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துல கார் ஓட்டும் போது அங்கு செல்போன் கடை வைத்து நடத்திய சார்மடை நகராட்சி திமுக 3வது வருட நகரமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அப்படிங்கிற ஒருவர் 2வது மகன் சரண்குமார் என்பவருடைய மனைவியோட தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால இருவருக்கும் சேர்ந்து பழிவாங்க பழகி வந்ததோடு இருவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களா இந்த கதை தொடர்ந்து வந்த நிலையில ஒரு கட்டத்துல இந்த தொடர்பானது சரண்குமாருக்கு தெரிய வந்திருக்கிறது. இதனால ஆத்திரமடைந்த அவர் மனைவியை கண்டிச்சிருக்காரு. இதனால அவருடைய மனைவி கோபித்துக் கொண்டு தனது அம்மா வீட்டு கர்நாடக மாநிலத்துக்கு சென்று போயிருக்காங்க. இதனை அடுத்து அலாவுதீனை கொலை செய்ய நைசாக பேசி அலாவுதீனை வரவழைச்சு திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் மற்றும் அவருடைய மகன் சரண்குமார் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் 3வரும் சேர்ந்து அடித்து கொலை செஞ்சிருக்காங்க. பின்னர் உடலை எடுத்து சென்று மாதேஸ்வரன் மலை கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய புதர்ல குப்பை கூட்டக்கூடிய இடத்துல வச்சு தீவிட்டு எரிச்சிருக்காங்க. இதே போல கர்நாடகாவிலும் தனது மகனை அழைத்து சரண்குமார் வாழ்ந்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து மேட்டுப்பாளையம் போலீசார் தற்பொழுது காரமடை திமுக நகரமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் அவருடைய மகன் சரண்குமார், மணிகண்டன் ஆகிய 3வரையும் கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதாவது கைது செய்யப்பட்ட மணிகண்டன் திமுக இளைஞரி பொறுப்புல இருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் எரிக்கப்பட்ட அலாவுதீன் உடல் பாகங்கள் எலும்புகளை சேகரித்து ஆய்வுக்கும் உட்படுத்தி இருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிர்வேல்.